தர்மிளா, விஜய் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்ற கதை ஒரு திரைப்படம் போல அடுத்தடுத்து திருப்பங்களோடு கிளைமாக்ஸோடு நிறைவடைந்திருக்கிறது. இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு தொடங்குவதற்கு முன் என்ன நிலவரம் இருந்ததோ அது முடிவடையும் போதும் அடுத்தடுத்து பல்வேறு திருப்பங்கள், இடைவேளை, அமளி, கூச்சல் குழப்பம், வெளிநடப்பு என பல்வேறு சம்பவங்களோடு இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு இதுவரை தமிழக சட்டமன்றத்தில் இதுபோன்ற நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்றதா என்று கேட்கும் அளவுக்கு இந்த வாக்கெடுப்பு நடைபெற்றது. இந்த வாக்கெடுப்பில் இன்று மொத்தம் 231 சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று கலந்து கொண்டார்கள். அதில் பெரும்பான்மைக்கு தேவை 116. ஆனால் அந்த வாக்கெடுப்பின் போது வெளிநடப்பு செய்தவர்கள் மற்றும் சென்றவர்கள் என வாக்கெடுப்பு வந்தவர்கள் 171 பேர் தான் வந்தார்கள். அதில் 86 பேர் இருந்தாலே போதும் என்ற நிலவரம் இருந்த சூழ்நிலையில் ஆதரவுக்கு 144 பேர், அதாவது கடிதம் கொடுத்த 120 சட்டமன்ற உறுப்பினர்களை விட கூடுதலாக 24 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு பெற்றது. எப்படி என்றால், அது திடீரென அதிமுகவில் ஒரு பிரிவினர் CV சண்முகம், SP வேலுமணி ஆகியோர் அடங்கிய அந்த அதிமுக அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் 25 பேர் திடீரென விஜய் அரசுக்கு ஆதரவாக வாக்களிக்க முடிவு செய்தனர். அதற்கு கடும் எதிர்ப்பையும் எடப்பாடி பழனிசாமி பதிவு செய்தார். குதிரை பேரத்தில் அரசு ஈடுபடுகிறது, நீங்கள் தூய சக்தி என்று கூறிவிட்டு தவறான சக்தியாக அதிமுகவை பிளவுபடுத்தி அமைச்சர் பதவி என்ற ஆசை காட்டி குதிரை பேரத்தில் முயற்சியில் ஈடுபடுவதை கண்டிக்கத்தக்கது என்று கூறினார். அதற்கு பதிலளித்த SP வேலுமணி, அமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கவில்லை என்ற உறுதிமொழியை அளித்திருக்கிறார். அதனால் இரண்டாவது அமைச்சரவை பட்டியலில் புதிய அமைச்சர்களாக அதிமுக அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் 25 பேர் இடம்பெறுவார்களா என்ற சிக்கல் எழுந்திருக்கிறது. மற்றபடி ஏற்கனவே உறுதிமொழி அளித்தபடி காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி ஆகிய கட்சிகளின் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் வாக்களித்தபடியே வாக்கும் அளித்து விட்டார்கள். அவர்கள் நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம் என்று கூறினார்கள். ஆனால் அதன்படி இப்போது வாக்கும் அளித்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இப்போது இந்த வாக்கெடுப்பில் தாவேகா அரசுக்கு வாக்களித்தது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் பேட்டி அளிக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். 5 சட்டமன்ற உறுப்பினர்களும் கூட்டாக பேட்டி அளிக்கிறார். அந்த காட்சியை இப்போது பார்க்கலாம். இது மாதிரியான, அதாவது இன்னைக்கு மதிப்பிற்குரிய தமிழக முதல்வர் அவர்கள் பெருந்தன்மையோடு ஒரு முதிர்ச்சியோடு மாண்புமிகு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டுக்கு நேர சென்று அவரை பார்த்து வாழ்த்து பெற்றிருக்காரு. எல்லா அரசியல் கட்சியினுடைய தலைவர்களை பார்த்திருக்காரு. இது ஒரு தமிழகத்தில் ஒரு புதிய வரலாறு. இது மற்ற கட்சிகளை மதித்து நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம். இதை நாங்கள் ஆரோக்கியமாக தான் இதை கருதுறோம். அந்த அடிப்படையில் அவர் எல்லா தலைவர்களையும் பார்த்திருக்காரு.